கிருஷ்ணர் எதுக்காக அவருடைய தலையில மயில் இறக சூடி இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ராமரும் சீதாதேவியும் காட்டில் இருந்தப்போ ராமரும் சீதாதேவியும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு சீதாதேவிக்கு தண்ணீர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சீதாதேவி ராமர்கிட்ட எனக்கு தண்ணி வேணும், எப்படியாவது தண்ணீர் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஆனால் எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கல. அதனால ராமர் வனதேவதைய பிரார்த்தனை செய்கிறாரு. அவரு கண்ணை திறந்த உடனே அவர் முன்னாடி ஒரு அழகான மயில் வந்து நிற்குது. அந்த மயில் ராமர்கிட்ட சீதாதேவிக்கு தண்ணீர் தானே வேணும், என்னைய பின்தொடர்ந்து வாங்க, நான் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த மயில் சொல்லுது. இதை கேட்ட ராமரும் சீதாதேவியும் மயிலை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மயில் அதோடைய இறகு ஒன்னொன்னையும் கீழே போட்டுக்கிட்டே பறந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சீதாதேவி எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த மயிலை பார்த்து கேட்குறாங்க. அந்த மயில் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பாதையை மறந்துடக்கூடாதுல, அதுக்காக தான் இந்த மாதிரி நான் என்னுடைய மயில் இறகை எல்லாத்தையுமே கீழே போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அந்த மயில் சொல்லுது. ஒரு வழியாக நீரோடையும் நெருங்கிட்டாங்க. அங்கே சீதாதேவி தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த மயில் இறகு இல்லாமல் இறந்து போயிடுது. இதை பார்த்த ராமர் வருத்தமாகி, அடுத்த ஜென்மத்தில் என்னோட நன்றியை உனக்கு சொல்கிற விதமாக என்னுடைய தலையில் உன்னுடைய இறகை சுமப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராமர். அதனால தான் அடுத்த ஜென்மமான கிருஷ்ணர் அவதாரத்தில் ராமர் மயில் இறகை தலையில் வச்சுருந்துருக்காரு.